வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மாதம். ஸோ அதிகமான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது. ஸோ இப்போ வந்து இந்த பிஸ்னஸை வந்து வெறும் டேட்ஸை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸில் டேட்ஸ் மட்டும் எடுத்து, ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் எடுத்துப்போம். டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தேவை இருக்கக்கூடியது. நார்மலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே தேவை இருக்கக்கூடியது. அதுவும் இந்த நோன்பு டைமில் ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடியது. ஸோ இந்த டேட்ஸை ஹோல்சேலாக எடுக்கலாம். ஹோல்சேலாக எடுத்து நம்ம வந்து எப்படி அதை ரீபேக் பண்ணுறது, ஹோல்சேல் எடுக்கும்போது என்ன ரேட் வரும், எங்கே எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், ஸோ என்னென்ன வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் இருக்குது, அதை ரீபேக் பண்ணும்போது நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வரும், நம்ம எவ்வளோ லாபம் வச்சு விற்கலாம் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் appear ஆகும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே வந்து எவர்கிரீன் பிஸ்னஸ் அது. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் ஸோ ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமாக மக்களிடையே இருக்கிறனால இதை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் முக்கியமாக டேட்ஸ் வந்து எல்லாமே சாப்பிட்றாங்க. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நோன்பு டைம், அதாவது இஸ்லாமியர்கள் வந்து ரமலான் மாதத்தில் நோன்பு கடைபிடிப்பாங்க. ஸோ இந்த டைமில் அதிகமான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து பண்ணி, ஸோ இதுக்கு அப்புறமும் நம்ம எப்படி இதை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ டேட்ஸில் பார்த்திங்கன்னா ஈரானியன் டேட்ஸ் இருக்குது. ஸோ ஈரானியன் டேட்ஸில் இந்த மசஃபாத்தி, பாம் மசஃபாத்தி, இந்த கிமியா டைப்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிமியா டைப்லாம் பார்த்திங்கன்னா ஈரானியன் டேட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுதி டேட்ஸ் வரும். சவுதி டேட்ஸில் உங்களுக்கு நிறையா வெரைட்டி இருக்குது. மெஸ்தூல், இந்த மாதிரி வந்து நிறையா வெரைட்டி இருக்குது. அஜ்வா, மெஸ்தூல், சுக்காரி, இந்த மாதிரி டைப். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுதி டேட்ஸ், சரியா, துனிஷியன் டேட்ஸ் வேறு உங்களுக்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும், அது வந்து துனிஷியன் டேட்ஸ். இந்த மாதிரி டேட்ஸில் நிறையா, அதாவது அது விளையிற இடத்த பொறுத்து நிறையா வந்து வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ அதிகமாக லோ காஸ்ட்டில் இம்போர்ட்டட் டேட்ஸ் வந்து லோ காஸ்ட்டில் எது நல்லா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரானியன் டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மசஃபாத்தி டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா போகும். ஸோ இப்போது கரண்ட் மார்க்கெட் ரேட் மசஃபாத்தி அப்படி பார்த்திங்கன்னா 5 கிலோ பாக்ஸ் லூஸில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1100, 1000லேருந்து 1100 இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு கீழே எடுத்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ ட்ரையாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு அது சரியாக வராது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வாங்குறவங்க மறுபடியும் வாங்குவாங்க. ஸோ அதுவும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு வந்து அடுத்து வாங்குவாங்க நல்லா. ஸோ இது மாதிரி மசஃபாத்தி டேட்ஸ் இருக்குது. ஸோ இதே வந்து அரேபியன் டேட்ஸ், அதாவது சவுதி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபாவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிலோ வந்து 500 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு உங்களுக்கு. 500, 550 மாதிரி போச்சு. மெஸ்தூல்லாம் சைஸ் தகுந்த மாதிரி. மெஸ்தூரில் வந்து 3 வெரைட்டி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்படின்னு இருக்கும், ஸ்மால், ரெகுலர், ஜம்போ. இந்த மூணுமே ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஸோ 600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அஜ்வா அப்படிங்கிறது மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோலி டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா
சஃபாவி. சஃபாவி இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டுனிஷியன் டேட்ஸ் பிரான்ச்சஸோட இருக்கும். இந்த மாரி டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது கிலோ 400, 450 அந்த மாரி உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஸோ பிரான்ச்சஸோட இருக்கும். ஸோ அந்த ஹானஸ்டி இந்த மாரி ஒரு பிராண்டட் டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, மசபாத்தி டேட்ஸ் தான். இதில வந்து ஹானஸ்டிங்கிற பிராண்ட்ல வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாரி வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சப்ளையருடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல குடுக்குறேன். நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து மசபாத்தி டேட்ஸ் அப்படிங்கிறது லோ காஸ்ட்டா இருக்கும். சாஃப்ட்டாவும் இருக்கும். நல்லாவும் இருக்கும். ஸோ அது வந்து கிலோ மார்க்கெட்ல இப்போ 1 கிலோ வந்து குறைஞ்சது ஹோல்சேல் மார்க்கெட்ல ரூ. 400 விக்கிறாங்க. பட் உங்களுக்கு அது வந்து என்ன ரேட்ல உங்களுக்கு கிடைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 200 உங்களுக்கு கிடைக்கும். 1 கிலோ வந்து ரூ. 200 வந்து உங்களுக்கு கிடைக்கும். 200லேருந்து 220 அந்த ரேஞ்சில வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இ நீங்க வந்து குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மசபாத்தி டேட்ஸ் எடுத்து பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, கிமியா டைப்ல உங்களுக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்தா, நீங்க வந்து சவுதி டேட்ஸ், ஈரானியன் டேட்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஈரானியன் டேட்ஸ் எடுக்கிறீங்க. ஒரு 5 கிலோ பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரூ. 1100 அந்த ரேஞ்சில கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எடுத்துட்டு எப்படி ரீபேக் பண்றது? அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பேர் வந்து எடுத்துருவாங்க. இது எப்படி வந்து ரீபேக் பண்றது? ஸோ பவுச்ல போடலாமா? கண்டெய்னர்ல போடலாமா? ஸோ சிம்பிள் வேல வந்து இந்த மாரி கண்டெய்னர்ல போடுறது தான். ஸோ மார்க்கெட்ல இந்த மாரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து உங்களுக்கு விக்கும். இது பார்த்தீங்கன்னா, கீழ வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்காது. பட் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா போடணும். டிரான்ஸ்பரண்டா வாங்கிக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மார்க்கெட்ல. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கிக்கோங்க. இந்த மாரி கண்டெய்னர் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ அ கெப்பாசிட்டி இருக்கிற கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ரூ. 7லேருந்து ரூ. 8க்கு வந்து ஒரு கண்டெய்னர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாரி கண்டெய்னர்ஸ வந்து நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ முதல்ல வந்து டேட்ஸ மொத்தமா எடுத்துக்கணும். ஒரு கம்மி முதலீடு ஒரு ரூ. 2000 உங்கள்ட்ட ரூ. 3000 ஒரு ரூ. 5000 முதலீடு இருக்கு அப்படின்னாக்க, அதில ஒரு 3 கிலோ டேட்ஸ் 3 பாக்ஸ் 15 கிலோ டேட்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம். எடுத்துட்டு கண்டெய்னர்ஸ் இந்த மாரி வாங்கிக்கலாம். கண்டெய்னர் ஒரு 100 கண்டெய்னர் இந்த மாரி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு ஸ்டிக்கர் அடுத்தது. ஸ்டிக்கர் வந்து நீங்க ஸ்டிக்கர் வந்து டிசைன் பண்ற இடம் இருக்கு. ஸ்டிக்கர் டிசைன் பண்ண ப்ரௌசிங் சென்டர் அந்த மாரி வந்து அ டிஜிட்டல் ஒர்க் பார்க்குறாங்கல்ல, அங்க போயிட்டு நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிசைன் பண்ணி உங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாரி நீங்க ஒட்டிக்கலாம். உங்களுடைய பிராண்ட் நேம் கொடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் எடுக்கணுமா? அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமா கண்டிப்பா எடுக்கணும். எஃப்எஸ்எஸ் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, வீட்லேருந்து செய்றீங்க, குடிசை தொழில் மாரி செய்றீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ரூ. 100 ரூ. 150 தான் ஆகும். ஆன்லைன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, 1 வருஷத்துக்கு. சரிங்களா? ஆர்சி அப்படின்னு குடுப்பாங்க. வெறும் ரூ. 150 செலவாகும். சரிங்களா? இல்லன்னா உங்க ஊர்ல இருக்கிற அ உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிருவாங்க. ஸோ இப்போ இது வந்து புரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்க. புரொடக்ஷன் காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் 1/2 கிலோ கண்டெய்னர் நீங்க போடுறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ரூ. 120 சார்ஜ் ஆகும். எல்லா சார்ஜும் சேர்த்து. கண்டெய்னர் சார்ஜ், பேக்கிங் சார்ஜ், டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து 1/2 கிலோக்கு வந்து ரூ. 120 ஆகும். நீங்க கடைகளுக்கு என்ன ரேட்டுக்கு போலாம்? அதாவது கடைகளுக்கு போறதா இருந்தா, 1/2 கிலோக்கு ரூ. 40 வச்சு போலாம். அப்போ 1 கிலோக்கு வந்து ரூ. 80. அதே நீங்க டைரக்ட் சேல் பண்றீங்கன்னா, 350 கிலோ வந்து ரூ. 350லேருந்து ரூ. 400க்கு சேல் பண்ணலாம். ஸோ நீங்க கடைகளுக்கு ஹோல்சேலா போட்டாலே உங்களுக்கு 1/2 கிலோக்கு ரூ. 40, 1 கிலோக்கு ரூ. 80 ஆகும். அப்ப 5 கிலோ பாக்ஸ்ல வந்து 8 40 ரூ. 400 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். இப்போ வந்து டிமாண்ட் டைம் அப்படிங்கிறனால நல்லா ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும். ஸோ வீட்ல இருந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற டேஸ்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்ல நான் வாங்கி பேக்லாம் பண்ண முடியாது. எனக்கு ரெடிமேடா அப்படி பேக் பண்ணியே கிடைக்குமா? ஸ்டிக்கர் நான் ஒட்டிக்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ கான்டாக்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாரி சப்ளை பண்ற கான்டாக்ட் வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோல குடுக்குறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன நீங்க கேட்டுக்கலாம். ஸோ குறைந்த முதலீட்ல ஒரு ரூ. 5000 இன்வெஸ்ட்மெண்ட்ல வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் இது. ஸோ இந்த தொழில் தகவல் கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம என்ன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் ஒரு நல்ல தொழில் தகவல் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.